உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக நிச்சயம் உயர்த்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா உறுதி கூறியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். முல்லை பெரியாறு அணை பிரச்சினையில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா, உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஜூலை 1ஆம் தேதி மேற்பார்வை குழுவை மத்திய நீராதார அமைச்சகம் நியமித்ததையும், கடந்த 8ஆம் தேதி இக்குழுவின் முதல் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடந்ததையும், அடுத்த கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடக்கப்போகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கேரள அரசு மனு தாக்கல் செய்திருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி கூறியிருப்பது கேரள அரசை தூண்டும் விதமாக இருப்பதாகவும், இதுபோன்ற மனு எதையும் கேரள அரசு தாக்கல் செய்யவில்லை என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் வெகு விரைவில் 142 அடியாக நிச்சயம் உயர்த்தப்படும் என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக திமுக தலைவர் கருணாநிதியும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் அறிக்கை வாயிலாக பதிலுக்கு பதில் அளித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் 2015ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பெண்களுக்கு பாலிகாட்டன் சேலைகள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு 1.73 கோடி சேலைகளும் 1.72 வேட்டிகளும் நெசவாளர் சங்கங்களால் உற்பத்தி செய்து வழங்கிட 486 கோடியே 36 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியதில் முதற்கட்டமாக 240 கோடியே 55 லட்சம் ரூபாய் நிதி வழங்க ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார்.